வாட்ச் பில் கேட்ட கூட்டம் மழைநீர் வடிகால் பில் கொடுக்குமா? ஊரெல்லாம் வம்பு வைத்த திமுக ஐடி விங் மற்றவர்கள் மீது பாய்வதற்கு எப்போதுமே தயாராக இருக்கு. ஆனா தங்கள் முதுகில் எவ்வளவு அழுக்கு இருக்கு என்பதை எப்போதுமே கவனிக்க மாட்டாங்க. அண்ணாமலை திமுகவினரின் சொத்து பட்டியலை வெளியிட்ட நாள் முதல் கடுப்பில் இருந்து வந்திருக்காங்க உடன்பிறப்புகள். அதனால் இவர்களை யோகியம் என்று காட்டிக்கொள்வதற்கு அண்ணாமலையின் கையில் கட்டியிருக்கும் வாட்ச் பற்றி பேச சொல்றாங்க. இதை தொடங்கி வைத்த அமைச்சர் ஐயோ பாவம், இப்போதைய இலாக்கா இல்லாத அமைச்சராக தவித்துக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு தனி கதை. ஆனா அண்ணாமலையின் வாட்ச் பில்லை கேட்ட இவர்களை பார்த்து இப்போது அந்த 4000 கோடி பில்லுக்கு பில்ல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க பொதுமக்கள். மக்கள் 4000 கோடிக்கு பில்ல கேட்டதுதான் தாமதம். விழித்து கொண்ட திமுக அமைச்சர் நேரு புது குண்ட தூக்கி போட்டிருக்காரு. அதாவது மழைநீர் வடிகால் திட்டத்துக்கான செலவு 4000 கோடி இல்லையா, 5000 கோடியா. எல்லோரும் 4000 கோடிக்கு பில்ல கேட்கிறாங்க என்று அதற்கான செலவையும் பாவம் அதிகரிச்சிட்டாங்க. இதுவரை செலவு செய்த கணக்கையும் குறைச்சிட்டாங்க. இது வெறும் 2000 கோடி தான் செலவு செஞ்சிருக்காங்களாம். சரி, இவங்க லாஜிக்குக்கே வருவோம். அப்படி பார்த்தா 4000 கோடி மதிப்பீடு செய்துவிட்டு வெறும் 2000 கோடி தான் செலவு செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த பருவமழை காலத்தில் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை ஒப்புதல் வாக்குமூலமாக அமைச்சர் கொடுத்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளலாமா? யாரதான் முட்டாளாக்க பாக்குறீங்க நீங்க? இந்த மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதற்கான அப்பட்டமாக ஆதாரமாக நல்லாவே தெரியுது. இத திசை திருப்பத்தான் வட மாநிலங்களை பற்றி இழிவாக பேசி பரபரப்பை கிளப்பியிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் கூடவே சேர்த்து எழுது. நீங்க எவ்வளவுதான் சமூக வலைத்தளங்களில் பூசி முழுகினாலும் மக்கள் படும் அவஸ்தையை மறைக்க முடியாது, மறக்கவும் முடியாது. பதில் 2024 மக்கள் தர தயாராயிட்டாங்க.